மக்கள் அனைவரும் குறவை கூத்தாடுவதற்காக மலை உச்சிக்கு சென்றிருந்தார்கள். ஏனென்றால் எல்லா ஆபத்துகளையும் தடுக்கின்ற சக்தி குறவைக்கு உண்டென்று அம்மக்களுக்கு அதீத நம்பிக்கை இருந்தது. ஆனால் மல்லி மட்டும் அன்று செல்லவில்லை. காரணம், நம்பிக்கையை கடந்து கரும்பாளி கூறியதை நினைத்து அவளின் மனது கவலை கொண்டிருந்தது. கூட பிறந்தவ தனியா கிடக்காளே, தின்னாளா உறங்கினாளா ஏதாச்சும் கேட்டிருப்பியா? சரி, கேட்க கூட வேணாம், கூடையாச்சும் இருந்தியா? இப்படி காடை கதின்னு கிடக்க. நம்மளை காக்க பழிச்சு வரப்போறா. அவ வந்துட்டானா இந்த காட்டை யாராலையும் அழிக்க முடியாது. எப்படி சொல்ற? பழிச்சுதான் என்கிட்ட சொன்னா. ரெண்டு நாள் முன்னாடி நீ இந்த இடத்துக்கு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு சொன்னப்போ எனக்கு பயமா இருந்துச்சு. எங்க நம்ம இன்னும் நம்மளோட அழிஞ்சிடுமோன்னு. இப்போ அந்த பயம் இல்லை. நம்மளை காக்க பழிச்சு வரப்போறா. கருமாலி, ஏய் கருமாலி, பழைய கொடியில யானை இறங்கி இருக்கு. வா போய் விரட்டிட்டு வரலாம். நான் வரல. ஏய் கருமாலி, யானைக்கூறு உனக்கு தான்டா தெரியும், வாடா. ஏய் விட்டோன்னா விடியறதுக்குள்ள நம்ம குடியில எல்லாம் காலி பண்ணிட்டோம். வா வாடா காட்டு பயல. அண்ணே மல்லி, நீ சொல்லுமா, நீ சொன்னாதான் அவன் கேட்பான். போயிட்டு வாண்ணே. மாரி கூறியதை நம்பி அந்த அப்பாவி ஆண்களும் கரும்பாளி கூடவே சேர்ந்து யானையை விரட்டி அடிக்க மும்முரமாக கிளம்பினார்கள். ஆனால் மாரியின் திட்டமே வேறு. ஒரே பசி, அதுதான் ஒரு 8 ஒன்றை பார்த்து சாப்பிட்டு போலான்னு வந்தேன். அரிப்பெல்லாம் ஊரோட நிறுத்திக்கோ, இது காடு, நறுக்கிடுவேன். ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்லைன்னா தலை இல்லாம தான் போவேன். ஆமா, தலை மட்டும்தான் வந்துச்சு, கூட கொஞ்சம் எலும்பு துண்டும், ரத்தம் உறைஞ்சிருந்துச்சு. யாருன்னு தெரியுதா? மல்லி இறந்த வரைக்கும் தான் அந்த புக்கில் எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்? ஜமீன்தார் தான் மல்லியை கொண்டான்னு அந்த மக்களுக்கு தெரியுமா? அந்த மக்கள்லாம் என்ன ஆனாங்க?
ஹே அனு, நம்ம தமிழ் ரைட்டர்ஸ் பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணோம்ல. அதில் கூட ஐ திங்க் ரைட்டர் மதிவானன் அவரை இன்டர்வியூ பண்ணோமே. அவரோட நம்பர் எனக்கு உடனே அனுப்பிச்சு விட. சரி, ஓகே டி. ஹலோ. ஹாய் சார், நான் ஜாஸ்மின். தமிழ் ரைட்டர்ஸை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணேன். அதில் நான் கூட உங்களை இன்டர்வியூ பண்ணேனே, ஞாபகம் இருக்கா? ஜாஸ்மின், ஞாபகம் இருக்கு. என்ன இந்த நேரத்தில்? சார், ஐ நீட் அ ஃபேவர். சொல்லுங்க. உற்சவன் ஒரு ரைட்டர், அவரை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும். இட்ஸ் எமர்ஜென்சி. உற்சவன். உற்சவன் ஒரு பழைய எழுத்தாளர் இருந்தார். அந்த காலத்தில் அவர் எழுத்துக்கள் ரொம்ப புகழ்பெற்றது. தீர அறிவுன்னு ஒரு பத்திரிக்கை, அதில் தான் அவர் ஆசிரியராக இருந்தார். இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல. ஏதாவது தகவல் கிடைச்சா உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். ஓகே சார், தேங்க்ஸ். ஹலோ. உற்சவனை பற்றி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. உற்சவன் அவரோட புனைப்பெயர். அவரோட உண்மையான பெயர் பரஞ்சோதி. அவர் இந்த பேரில் தான் ரொம்ப வருஷமாக எழுதிட்டு இருக்காரு. இப்போ சமீப காலமாக அவர் எதுவும் எழுதுறதில்ல. அவர் உயிரோட தான் இருக்கார். அவரோட அட்ரஸை நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். தேங்க்யூ சார். ஐயா, ஐயா. யாருப்பா? வணக்கம் ஐயா, வண்ணாத்திப்பாறையிலேருந்து வரோம். என்ன விஷயம்? ஐயா, ஜமீன் வானாதிராயன் வாழ்க்கை வரலாறு பற்றி எழுதுனீங்கள, அது சம்பந்தமாக சில கேள்விகள் கேட்கணும். அதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை. தயவு செய்து கிளம்பலாம். ஐயா, சாப்பாடுங்கய்யா. ம். ஏதாச்சும் வேணா பில் எடுத்துங்கய்யா. அந்த கதையோட முடிவு தெரியாமல் எங்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்குங்கய்யா.
புரியல. ஐயா, அந்த கதையில் நடக்கிற விஷயம் எங்கள் காலேஜில் நடக்கிற சூசைடோட கனெக்ட் ஆகுது. அந்த கதையோட முடிவு தெரிஞ்சாதான் நாங்கள் எங்களை காப்பாற்றிக்க முடியும். உட்காருங்க. மல்லி இறந்த பிறகு ஜமீன்தாரோட வாழ்க்கை வரலாறை எழுதுறதுக்கே எனக்கு பிடிக்கல. மல்லியை அந்த மக்கள் பளிச்சியுடைய மறுபிறவியைத்தான் பார்த்தாங்க. மல்லி இறந்த பிறகு அவளோட சமாதியை வழிபட ஆரம்பித்தாங்க. மனசில் என்ன நினச்சி வேண்டுனாலும் மல்லி அதை நிறைவேற்றுவான்னு நம்பினாங்க. ஆனால் அந்த நம்பிக்கை ரொம்ப நாள் நிலைக்கல. கரும்பாடி அந்த மக்கள்கிட்ட இருந்து விலகி காட்டுக்குள்ளே தனியாக இயற்கையோடு ஒன்றி வாழ ஆரம்பித்தான். ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் மறக்காமல் பளிச்சியை வழிபட வருவான். வனத்துறை அதிகாரிங்க அவங்களுக்கு 3 நாள் அவகாசம் கொடுத்தாங்க. அந்த 3ஆவது நாள் ஊர்க்காரவங்களை உள்ள விடக்கூடாதுன்னு மல்லி அப்பவே சொன்னா. இப்போ அநியாயமா மல்லியை பறி கொடுத்துட்டோம். நம்மளும் இந்த இடத்த விட்டு போயிடலாம் முந்திரி. டேய், இது இன்னைக்கு நேத்து நடக்கிறது இல்லடா. வெள்ளைக்காரன் காலத்துல இருந்தே நம்மளை அடிச்சு வெத்திக்கிட்டு தான் இருக்கானுங்க. இந்த காட்டை எல்லாத்தையும் அழிச்சிட்டு குடிக்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம அவ மூத்திரத்தை அவனே பிடிச்சி குடிக்கிற காலம் வரத்தான் போகுது. இந்த மரம், செடி, பறவைகள் எல்லாம் நம்மளுடைய சகோதரர்கள்டா. இது எல்லாத்தையும் அனாதியா விட்டுட்டு ஊருக்காரன் கால நக்கி பொழைக்கிறத விட இந்த மண்ணுல கிடந்து சாகலாண்டா. அதுக்கப்புறம் அந்த ஜமீன் காலேஜ் கட்டுற வேலையை ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே மேக நோய் வந்து படுத்துட்டான். எவ்வளவோ காசு பணம் இருந்தும் ஜமீனை காப்பாற்ற முடியல. அவனோட கடைசி காலத்தை தான் கட்டுற காலேஜில் வாழணும்னு நினச்சான். அதுவும் நிறைவேறாமல் போச்சு. இந்த கதைப்படி உயிரோடு இருக்கிறது 2 பேர் தான். ஒன்று உற்சவன், இன்னொன்று கரும்பாளி. கரெக்ட். அன்றைக்கி நைட்டு பளிச்சியம்மன் சிலைக்கிட்ட நான் ஒருத்தனை பார்த்தேன்னு சொன்னேன்ல, அது அவன்தான். ஏன்னா அன்றைக்கி பௌர்ணமி. அவனை சந்திச்சா நடக்கிற தற்கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். டேய், ராஜேஷ் எங்கடா? தெரியலடா. ராஜேஷ், என்னடா உனக்கு? பைத்தியம் பண்ற?